அடுத்த கேள்வி சார். பொதுவாக வீட்டில் இருக்கும் பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குளிக்காமல், காலையில் குளிக்காமல் நேரம் கிடைக்கும் பொழுது குளிப்பது எந்த வகையில் சிறந்த செயலாக இருக்கும்? நம்ம ஏற்கனவே குளியலை பத்தி நிறைய பேசியிருக்கோம், வீடியோவும் இருக்கு குளியலுக்காக. எது உண்மையான குளியல் அப்படின்னு? உண்மையிலே இன்னைக்கு பாத்ரூம்ல குளிக்கிறவங்க யாருமே அது குளியலே கிடையாது. ஒருவேளை பாத்ரூம்ல கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி தொட்டி கட்டி அதை படுத்துக்கிட்டு குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது ஓரளவுல குளியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த உடம்ப தண்ணிக்குள்ள ஒரு அரை மணி நேரமாவது ஊற போடும். நீங்க நார்மலா கையில ஒரு மோதிரத்தை கலட்ட முயற்சி பண்ணுங்க, வரவே வராது, ரொம்ப டைட்டா இருக்கும். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, எலும்பு ஜாயிண்ட், இந்த இணைப்புல அப்படியே மாட்டிட்டு வராது, அவ்வளவு டைட்டா இருக்கும். குளிக்கும் போது அதே மோதிரம் லூசா கலந்துட்டு வரும். இந்த அறிவு நமக்கு வேண்டாம். ஏன், என்ன நடக்கும்? இந்த தண்ணியில கொஞ்ச நேரம் இந்த உடம்பு குளிர வச்சால், ஈரப்படுத்தினால், உடம்ப ஊற போட்டோம்னா தோல், எலும்பு, நரம்பு, தசைகள் எல்லாமே ஒரு பிளெக்சிபிலிட்டின்னு சொல்ற மாதிரி வளையும் தன்மையுடைய ஒரு ஈரப்பதமான ரப்பா இல்லாம ஒரு பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம், உயிரோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான ஓட்டங்களும் சீராக ஓடி மேத்தோல், அடித்தோல், உள்ள இருக்கிற எலும்பு, நரம்பு, தசைகள் அனைத்துமே தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதனாலதான் குளியல் என்பது ஒரு சிகிச்சை அப்படின்னு பல தடவை சொல்லிடும். அது ஒரு ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்? செல்ஃப் ட்ரீட்மெண்ட். நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய சுய சிகிச்சை எது? குளியல். குளியல் என்பது ஒரு வைத்தியம், ஒரு சிகிச்சை முறை. என்ன மாதிரியான வைத்திய முறை? தன்னைத்தானே உடம்பை சரி செய்து கொள்ளக்கூடிய, தினசரி செய்யக்கூடிய இரத்த ஓட்டம் சார்ந்த பாதிப்புகள். சார் இந்த கை மரமரப்பு, ரத்த ஓட்டமே இல்லை, கால் மரத்து போகுது, ரத்த ஓட்டமே இல்லை அப்படின்னா தயவு செய்து குளிங்க, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு. ஆனா எது உண்மையான குளியல்? தண்ணிக்குள், நீருக்குள் மூழ்கி குளிக்க வேண்டும். நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, தண்ணிக்குள்ள நம்ம போறதுக்கு பதிலா தண்ணிய நம்ம மேல எடுத்து இப்படி ஊதிக்கிட்டு உடம்ப கழுவிக்கிட்டு வந்து குளிச்சுட்டேனே அப்படின்னோம்னா அது குளியல் கிடையாது. உண்மையிலே அதை தான் சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் என்ன காக்கா குளியலா, போனோம்னு வந்துட்ட, சும்மா தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு தொடச்சிட்டு வந்துடுறது. உடனே தண்ணியை ஊத்தின அடுத்த செகண்ட் சோப்பு எடுத்து போட்டு அப்படியே தேய்ச்சி அந்த வாசம் வந்து மீண்டும் தண்ணியை ஊத்தி கழுவி சோப்பு நுரையெல்லாம் போயிருச்சுன்னா குளிச்சிட்டோம்னு அர்த்தம். அது குளியலே கிடையாது. குறைந்தது 10 நிமிஷமாவது தண்ணியில இருந்து உடம்ப ஊற போட்டோம்னா தோல்ல இருக்க வேர்வை துவாரம்லாம் திறந்து மூடி தோலுக்கு அடியில் ரத்த ஓட்டம் அதிகமாகி எலும்புகளுக்குள் ரத்த ஓட்டம், உள் உறுப்புகளுக்குள் ரத்த ஓட்டம் அதிகமாகும், சுவாசம் அதிகரிக்கும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிபி வரவே வராது. உடம்பு அரை மணி நேரமாவது 10 நிமிஷமாவது தண்ணியில ஊற போடும். அப்படி ஊற போட்டு வெளியில தண்ணியை விட்டு வெளியில வந்து வெளிக்காத்த படுற மாதிரி நின்று உடம்பு இப்படி 1 நிமிஷம் மட்டும் தேய்ச்சி பாருங்க, அப்படியே திரண்டு 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 வரும். இல்ல சார் நான் உண்மையிலே குளிக்கிறேன் பாத்ரூம்லன்னா, நீங்க குளிச்சுட்டு வந்து துவட்டுவீங்கல்ல, அந்த துவட்டின பிறகு குளிச்சாச்சு, இப்ப துவட்டியாச்சு உடம்புல, இப்ப லைட்டா அப்படி தேய்ச்சி பாருங்க, திரண்டு வரும் அழுக்கு. நீங்க என்னதான் சோப்பு போட்டு குளிச்சாலும் போனோடனே தண்ணியை ஊத்திட்டு உடம்பை ஈரப்படுத்திட்டு உடனே சோப்பை போட்டு மீன் கழுவிட்டு வந்தா அது குளியல் கிடையாது. உடம்புல இருக்க அழுக்கு போகவே போகாது. டெத் செல்ஸ் சொல்லக்கூடிய இறந்து போன செல்கள் தோலில் வந்து படியும், அதை தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சாதான் வரும். சோப்பை போட்டு தேய்ச்சா வராது, சோப்பு தான் வலிக்கிட்டு போயிருமே. அது வாசத்துக்காக ஒரு சைனிங்கா இருக்கணும், குளிச்ச திருப்தி இருக்கணும். அதுக்காக நம்மளா யூஸ் பண்ணிக்கிறக்கூடியது. சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உடம்ப தேய்ச்சி குளிக்கணும், அதுதான் உண்மையான குளியல். அப்ப இந்த உடம்ப தேய்ச்சி தோலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எடுக்கும் போது, தோலுக்கு அடியில் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது லிம்ப் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நிணநீர் முடிச்சுகள், நிணநீர் மண்டலம் அற்புதமாக புதுப்பிக்கப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்ப ஒரு 5 நிமிடம் அது தண்ணியில் ஊற போட்டு வெளியில வந்து வெளிக்காத்து இருக்கிற மாதிரி உடம்பு நல்லா தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் எடுத்து ஒரு அக்குப்ரெஷர் உடம்பு முழுவதும் கொடுத்து தேய்ச்சிட்டு மீண்டும் தண்ணிக்குள் மூழ்கி அதை அந்த அழுக்குகள்லாம் வெளியேற்றி கிளீன் பண்ணிட்டு அப்படி ஒரு 5-10 நிமிஷமாவது அல்லது 20 நிமிஷமாவது தண்ணியில் இந்த உடம்ப ஊற போடும். அப்படி ஊற வச்சாதான் அது உண்மையான குளியல். அப்பெல்லாம் கிணத்துல, ஆத்துல, குளத்துல
அருவியில குளிச்சுட்டு வரும்போது பார்த்தோம்னா கண்ணெல்லாம் செவந்திருக்கும். என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கும், ரொம்ப நேரம் குளிச்சிட்டியோ? ரொம்ப நேரம் உடம்ப ஊற போட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல மிக மிக நுண்ணிய ரத்த குழாய், நம்மளுடைய முடியை விட பல மடங்கு மிக நுண்ணிய ரத்த குழாய்கள் இருக்கக்கூடியது கண்ணோட ரத்த குழாய். கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் போகக்கூடிய ஸ்மால் கேப்லர்ஸ். அந்த ரத்த குழாய்க்குள்ளேயும் ரத்த ஓட்டம் அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய அளவுக்கு நடக்கும். எப்ப? குளியல். அப்ப ரத்த ஓட்டம் போகாத இடத்துக்கெல்லாம் போக வைக்கிறது குளியல். இந்த அடிப்படை நமக்கு புரியணும். அதனாலதான் இன்னைக்கு எலும்பு சார்ந்த பாதிப்புகள், எலும்பு தேய்மானங்கள், மூட்டு விலகுதல், மூட்டு ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, நகர்ந்துருச்சு, தேஞ்சிருச்சு. யார் உட்காந்து தேய்ச்சது? நம்ம தான். நம்ம எலும்ப தேய்ச்சிக்கிறோம். ஏன்? அதுக்கு ஈரப்பதம் இல்ல, வறண்டு போயிடுச்சு. ஏன்? ரொம்ப நாளா தண்ணியே ஊத்துறது இல்லை, தண்ணி குடிக்கிறதும் இல்லை, தண்ணியில குளிக்கிறதும் இல்லை, தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் இல்லையா? அந்த அளவுக்கு இன்னைக்கு நாகரிக மோகம் நேர்மையே இல்லை டாக்டர், குளிக்க நேர்மையே இல்லை டாக்டர். அதுல இப்ப கேள்வி கேட்ட மாதிரி சூரியன் உதயமாவதற்கு முன்பு விடுகிறதுக்குள்ள எல்லாரும், அதுல முக்கியமா ஆண்கள் எந்திரிக்கிறதுக்குள்ள பெண்கள் குளிச்சு ரெடி ஆகக்கூடிய ஒரு முறைதான் ஒரு காலத்துல இருந்தது. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு போய் தான் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு தொட்டு கும்பிட்டு அடுப்பை பத்த வச்சு டீ காஃபி போட்டு அல்லது சமைக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது ஒரு காலத்துல. டீ காஃபினா இப்பதான் போடுற பழக்கம். ஒரு காலத்துல சமைக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது. அப்ப தன்னுடைய உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி சுத்தபத்தமாக அந்த சமையல் என்பது அவ்வளவு அற்புதமாக, உயிர் உள்ளதாக, ஆத்மார்த்தமாக, தெய்வீகமான ஒரு பிரசாதம்னு சொல்லக்கூடிய ஒரு சமையல் இருந்தது. அந்த சாப்பாடை சாப்பிட்ட காலத்துல எல்லாம் திமிரு, தைரியம், உற்சாகம், தெம்பு. அப்ப எல்லாம் யாருக்கும் எலும்பு தேய்மானம் எல்லாம் கிடையாது. சும்மா இருக்க முடியாம வழுக்க மரத்துல ஏறினாங்க, அல்லது வாலிப கல்லுன்னு ஒரு முரட்டை கல்லை தூக்கி அதுல ஒரு போட்டி வச்சுக்கிட்டு அடக்க முடியாத காலையெல்லாம் அடக்குறேன்னு சொல்லி திமிருல தெரிஞ்சது. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? 2 இட்லி தான் சாப்பிடுறேன், நடக்கிறதுக்கு தெம்பு இல்லை, நடந்தாலே மூச்சு வாங்குது. அவ்வளவு பலகீனமும். என்ன சாப்பிட்டாலும் தெம்பே இல்லை. ஏன்? உயிர் சத்து இல்லாத சாப்பாடு இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு. அதனால குளியல் என்பது சூரியன் உதயமாவதற்கு முன்பு குளிக்கணும் சார். அப்பதான் சார் எங்களுக்கு மிட் நைட், அங்க எதிர்க்கிறதே 8 மணி 9 மணி. நீங்க பாட்டுக்கு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்கணும்னா நடுக்குமே சார். அந்த நேரத்துல குளிச்சோம்னா அடுத்து சூரியன் உதயம் ஆகும்போது அது சிவப்பு நிறமா இருந்து அடுத்து ஆரஞ்சு நிறமா மாறி அடுத்து லைட் எல்லோவா மாறி அடுத்து ஒயிட் கலரா மாறும். சூரியனுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அது உதயமாகும் போது. அந்த கலர் மாறும்போது வரக்கூடிய அந்த லைட்டிங், அதுல வரக்கூடிய அல்ட்ரா வேவ்ஸ் அந்த கதிர்வீச்சு புறவுதா கதிர் நம்மளுடைய ஸ்கின்ல, ஏன்னா குளிச்சு வேர்வை துவாரம்லாம் ஓப்பன் ஆகி இருக்கும்போது உடம்புல பட்டுச்சுன்னு வச்சுங்க, விட்டமின் டி அற்புதமா உடம்புல சார்ஜ் ஏறும். நோய் எதிர்ப்பு சக்தி தழும்பி வலியும். எனி ஹார்மோன் டிசீஸ் வராது. அதனால தீராத நோய்க்கெல்லாம் தீர்வே ஒண்ணு விரதம் உள்ளுக்கு, இன்னொன்னு வெளியில அதிகாலை அந்தி மாலையில் குளியல். காலையில 5 to 7 மணிக்குள்ள குளிச்சிருங்க. மாலை அதே மாதிரி 5 to 7க்குள்ள குளிக்கிற முறையை வச்சுக்கிட்டோம்னா மிக 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 அற்புதமானது. எந்த நோய் நொடியும் அண்டாது. அதுல முக்கியமாக பெண்களுக்கு இன்னைக்கு மாதவிடாய் கோளாறு வருவதற்கும், கர்ப்பப்பையில் கட்டிகள் உருவாகுவதற்கும், கர்ப்பப்பை இறக்கம் வராமல் தடுப்பதற்கும், அதுல முக்கியமாக மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கக்கூடிய பருவ வயதுங்கிறத இப்ப எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம ஆயிடுச்சு. ஒரு காலத்துல 58, 56, 52 இதுதான் மாதவிடாய் மெனோபாஸ் டைம் அப்படின்றது. இப்ப 40, 45, 48 கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிலருக்கு 38, 35 நின்று போகுது. அடுத்த 2 வருஷம் சேர்ந்து மீண்டும் வருது. நின்றுச்சா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணு வராம நிக்குது அல்லது அளவுக்கு அதிகமா போகுது. அதனால இன்னைக்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்? பெண்கள் ஒரு காலத்துல குளிக்க போனாங்கன்னா பெண்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆயா குளிக்க போறியா? வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன். ஏன்னா போய் துவைச்சு குளிச்சு விளையாண்டு கல்ல காலை போட்டு குதிங்கால தேய்ச்சி தேயின்னு தேய்ச்சி தலையை அலசி 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 மூஞ்சிக்கு 5 தடவை சோப்பு போட்டு தேயின்னு தேய்ச்சி முதுக ஒருத்தர் தேய்ச்சி இப்படி எல்லாம் குளியல் என்பது ஒரு விளையாட்டாக ஜாலியான ஒரு விஷயமா ஒரு காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் குளியல்ங்கிறது 5 நிமிஷம் அவ்வளவுதான். உள்ள போனதும் சரி,
குபுக்குன்னு சவரை திறந்து விடணும் அல்லது அள்ளி ஊத்தணும், அப்படி அனசனும் அடுத்து துண்டை கட்டிக்கிட்டு வெளியில வந்துடணும். அவ்வளவுதான். அப்படியே போய் சமைக்கணும், அப்படியே சாப்பிடணும், அப்படியே கிளம்பி அப்படியே விரிச்சு போட்டுட்டு அப்படியே போகணும். கேட்டோம்னா இது லூஸ் ஹேர், இந்த டிசைனுக்கு என்ன பேரு, அப்படி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு போனா அது உண்மையில தெரியும். குளிச்சுட்டு வந்திருக்கேன், தலை காய வைக்கிறதுக்காக விரிச்சு விட்டுருக்கேன், அது ஒரு ஸ்டைல் இன்னைக்கு. அத ஒரு காலத்துல என்ன சொன்னா, தலையை இப்படி விரிச்சு போட்டுட்டு போனா என்ன லூசா, ஏன் இப்படி தலைவிரி கோலமா தெரியுது அப்படின்னு பைத்தியம் தான் தலையை பின்னாது, அது விரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும், யாராவது கட்டி விடணும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு காலத்துல பேரு. இன்னைக்கு அப்படி போனாதான் அது ஸ்டைல் அப்படின்னு இன்னைக்கு மாறிடுச்சு எல்லாமே, இல்லையா? அதனால அதிகாலை அந்தி மாலையில் குளிச்சோம்னா உடம்புக்கு அற்புதம், ஆரோக்கியம். நேரங்கட்ட நேரத்துல யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அதுல முக்கியமா 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, அப்பதான் எனக்கு சளி பிடிக்காது டாக்டர், காலையில குளிச்சேன்னா எனக்கு மூக்கடைக்கும் டாக்டர், காய்ச்சல் வரும் டாக்டர். அப்ப நேரங்கட்ட நேரத்துல சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் குளிக்கக்கூடிய 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வியர்வையெல்லாம் அடங்கி ஒரு வழியா நான் குளிச்சுக்கிறேன்னு சொல்லி 12:30 மணி, 1 மணி, 2 மணிக்கு குளிப்பாங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா மத்தியான சாப்பாடு ரெடி ஆகுது. அப்படியெல்லாம் ரெடி ஆகுறவங்களுக்கு முடி கொத்து கொத்தா போகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை இயல்பா விவசாயிகள் சொல்லுவாங்க. காலையில பொழுது விடுறதுக்குள்ள 4 மணி 5 மணிக்கு போய் வயல்ல தண்ணி பாய்ச்சனோம்னா மகசூல் அதிகமா கிடைக்கும், செடி அற்புதமா வளரும், வேர் நல்லா இறங்கும், பூமி குளிரும், ஜில்லுன்னு இருக்கும், சிலு சிலுன்னு. 11:30 மணி 12 மணி சூரியன் உச்சத்துல இருக்கிற நேரம் போய் தண்ணி பாய்ச்சனோம்னா மகசூல் வராது. இது விவசாயிகள் சொல்ற அல்லது ஈவினிங்ல போய் தண்ணி பாய்ச்சுவாங்க, நைட்ல போய் தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த பகல் 12 மணி 1 மணிக்கு நீங்க வீட்டுல வளர்க்குற செடிக்கு நீங்க ஊத்தி பாருங்க, காலையில 6 மணிக்குள்ள தண்ணி ஊத்துங்க, அந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு செடிக்கு டெய்லி மதியானம் 2 மணிக்கு தான் நான் தண்ணி ஊத்துவேன் அப்படின்னு ஊத்தி பாருங்க, எது நல்லா வளருது, எது ஆரோக்கியமா இருக்குன்னு பாருங்க, வித்தியாசம் தெரியும். அதுவும் நம்மளை போற ஒரு உயிரினம், ஓரறிவு உள்ள உயிரினம், நமக்கு 6 அறிவு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம இடம் விட்டு இடம் நகருமோ, அது இடம் விட்டு இடம் நகராது, இல்லையா? அதனால இந்த சூரியன் உச்சத்தை அடையக்கூடிய 10 மணிக்கு மேல 11 மணி, 12 மணி, 2 மணி, 3 மணி இந்த டைம்ல குளிக்கிறத தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுடைய உடல்நல பாதிப்பு, முடி கொட்டுறது, தைராய்டு ப்ராப்ளம் வர்றது, வெப்பப்பை இறக்கம், பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த நேரங்கட்ட நேரத்துல குளிக்கிற பழக்கம். கைகால் மூஞ்சி கழுவிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இல்லை என்னைக்காவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து குளிக்க வேண்டிய இருக்கு, இல்ல இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து குளிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல கீழே விழுந்து அடிபட்டு சகதி ஆயிடுச்சு மழையில, சம்திங் அவசரத்துக்கு எப்பயாவது அது பரவாயில்ல. ஆனா பட் தினசரி குளிக்கிறது என்பது முதல்ல சொன்ன மாதிரி தான், பிரியாணி கதை மாதிரி தான். டெய்லி தப்பு பண்ணா பெரிய தவறு, என்னைக்கோ நாளை பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. அதனால தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்லல, கூடியமானவரை பண்ணாதீங்க. சூழ்நிலை காரணமா அமைஞ்சா ஒரு தடவைங்கிறது பரவாயில்ல. ஆனா டெய்லி தவறு செஞ்சீங்கன்னா அந்த உடம்புக்கு செய்யற துரோகம். நன்றி.